ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது சனிக்கிழமை மதியம். எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் உலகத்தில் 7-8 புள்ள பெற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. ஆனால் நான் இந்த 2 புள்ளக்குட்டியை பெற்றுட்டு போட்டுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ, எப்போ பார்த்தாலும் அடி புடி போட்டி பொறாமை, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் விளக்கு பிடிச்சே இந்த ஒரு மாதத்தில் டயர்ட் ஆகிட்டேங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவங்க அப்பா அவனுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது அப்படியே அவனுக்கு தேவையான இதர வகையான ஜாமான்களும் வாங்கி கொடுத்துட்டாங்களாம். என்ன நீங்கள் எப்படி கூப்பிட்டு போகாமல் போகலாம், எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு அவங்க அப்பாட்ட 2 நாளாக ஆட்டம். அதனால சரி ஓகே அவளுக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் பைக்கில் போகலங்க, இன்னைக்கு ஆட்டோவில் தான் போயிருந்தோம். பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால ஆட்டோலே வந்துச்சு. அவங்க சாரீ எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சாரீ எடுத்து முடிச்சதுமே நேராக அப்படியே பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு போயாச்சு. மேடம் அந்த திங்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பணும் ஒரே ஒரு மாதிரியாக துள்ளிட்டே திரியிறாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் செம்ம ஹாப்பி அவங்களுக்கு. அப்பா ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கு வந்தது ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததை காமிக்கல, நான் இப்போ வாங்கிட்டு வந்ததை உனக்கு காமிக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.